ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் எபோவ் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நிஃப்டி 21 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் சென்செக்ஸ் 53 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் இன்னைக்கு 443 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 5 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 378 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலாக எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2 டே மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க. 2 நாள் தொடர்ந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2 நாள் வித்துருந்தாங்க. ஸோ அதே ட்ரெண்ட் தான் இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. எஃப்ஐஎஸ் 1241 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நெட் பயஸாக இருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 1651 கோடி வித்துருக்காங்க. எஃப்ஐஎஸ் 1241 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 1651 கோடி வித்துருக்காங்க. இதான் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஜூனில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 42 லட்சம் புதிய டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் கவுண்ட் பார்க்கும்போது 16 crores தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா 16.2 crore டிமேட் அக்கௌண்ட் இப்போ நம்ம இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சென்ட்ரல் டெபாசிட்டரி பிளஸ் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி அவங்க கொடுத்த டேட்டா தான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஜூன்ல பாத்தீங்கன்னா 42.4 லட்சம் டிமேட் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. 42.4 lakh டிமேட் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. ஹையஸ்ட் பார்க்கும்போது பிப்ரவரியில் 36 லட்சம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ ஜூன்ல பாத்தீங்கன்னா அதை பீட் பண்ணி 42.4 lakh டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே சேம் மந்த் லாஸ்ட் இயர்ல பார்க்கும்போது போன வருஷம் ஜூன்ல பாத்தீங்கன்னா அது 23.6 lakh இருந்துச்சு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஆனா இப்போ ஜூன்ல அது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இது மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல கம்பேர் பண்ணும்போது 4.24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கும்போது 34.6% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இப்போ இந்தியாவில் டிமேட் அக்கௌண்டோட கணக்கு பார்த்தீங்கன்னா 16.2 crore இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட் பொறுத்தான அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன் Q1 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 9% இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு. ஸோ அவங்களோட அதாவது புதிய ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணது 61 ஸ்டோர்ஸ் புதுசாட்டு டோட்டலாட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாட்டு இப்போ அவங்களோட டோட்டல் ரீட்டைல் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3096 ஸ்டோர் கைவசம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஜுவல்லரி டொமஸ்டிக் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 8% மேலே போயிருக்கு. ஸோ அக்ஷய திருதி சேல்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டபுள் டிஜிட் growth காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டொமஸ்டிக் growth பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் செல்லிங் பிரைசஸ்ல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லார்ஜ்லி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டொமஸ்டிக் growth. அதே அவங்களோட பையர் growth பார்த்தீங்கன்னா லோவர் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தனிஷ்க் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டோர் மஸ்கட் ஓமன் அங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர்ல. ஸோ இதுல பார்க்கும்போது 33 ஸ்டோர் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 11 தனிஷ்க்லயும் 19 மியா 3 ஜயா அந்த பிராண்ட்ல டோட்டலாட்டு 33 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாட்ச் அண்ட் வியரபிள் டொமஸ்டிக் பிசினஸ் 14% இயர் ஆன் இயர் பேஸ்ல ரெவன்யூ growth இருக்கு. அனலாக் பார்த்தீங்கன்னா 17% இயர் ஆன் இயர் பேஸ்ல மேலே போயிருக்கு. அதே வியரபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 6% இயர் ஆன் இயர் பேஸ்ல டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் இந்த டைட்டன் ஹீலியோஸ், டைட்டன் வேர்ல்டு, ஹீலியோஸ் சேனல், லெபுலா, எட்ஜ், ஜைலஸ் இதுல பார்க்கும்போது 17 புதிய ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுல 5 டைட்டன் வேர்ல்டு, 5 பார்த்தீங்கன்னா ஹீலியோஸ், 7 ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐகார் டொமஸ்டிக் பிசினஸ் 3% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவங்களோட எமர்ஜிங் பிசினஸா இருக்கிற தனேரா பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 4% இயர் ஆன் இயர் பேஸ்ல மேலே போயிருக்கு. 4 புதிய ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 ஜோத்பூர், 2 நாசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஃபேஷன் அசசரிஸ் பார்த்தீங்கன்னா 4% ரெவன்யூ மேலே போயிருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஃப்ராக்ரன்ஸ் பார்க்கும்போது 13% இயர் ஆன் இயர் பேஸ்ல மேலே போயிருக்கு. பட் ஃபேஷன் அசசரிஸ் எடுத்து பார்க்கும்போது 15% இயர் ஆன் இயர் பேஸ்ல கீழே விழுந்திருக்கு. கேரட் லைன் பிசினஸ் பார்த்தீங்கன்னா 18% மேலே போயிருக்கு. இந்த செக்மெண்ட்ல 3 டொமஸ்டிக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட நெட்வொர்க் ப்ரெசன்ஸ் இந்த செக்மெண்ட்ல பார்க்கும்போது 275 ஸ்டோர்ஸா இருக்கு பேன் இந்தியா லெவல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைட்டனோட ஷேர் பிரைஸ் 2% கீழே விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க Q1 பிசினஸ் அப்டேட் லேட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆன அப்புறம் தான் கொடுத்துருந்தாங்க. பட் டைட்டன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் அப்டேட் வந்துருந்துச்சு. நான் ஆல்ரெடி உங்களை அப்டேட் பண்ணியிருந்தேன். கோட்டக் ஈக்விட்டிஸ் அவங்களோட டார்கெட் பிரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதனால 2% அடிச்சிருந்தாங்க. ஸோ 3272 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டைட்டனை. ஸோ இது டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இப்போதைக்கு டைட்டனில் வாய்ப்புகள் இல்லை, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்விஎன்எல் ஷேர்ல அப்டேட். ஆக்சுவலாக நம்ம இது டிஸ்கஸ் பண்ணோம், 400 ரூபா இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தா கூட ஒரு 18% இப்போ பார்த்தீங்கன்னா
500 கிட்ட அன்னைக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து 498 வரைக்கும் வந்துட்டு 492 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷேரை. 400ல கன்சிடர் பண்ணியிருந்தா கூட நமக்கு ஒரு 100 ரூபா கிட்ட லாபம் கிடைச்சிருக்கும் அந்த ஷேரில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தில் ராக்கெட் வேகத்தில் தான் மேலே போயிட்டே இருக்கு. இன்னைக்கு 1 லட்சம் கோடி அப்படிங்கிற மார்க்கெட் கேபிலேஷனை ஃபர்ஸ்ட் டைம் அட்டைன் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி. ஸோ இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 18% இந்த ஷேர் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இவங்க தான் அப்படின்னு பார்த்தா இவங்க பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன், டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷனோட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதுக்கு அடுத்தால பார்க்கும்போது இந்த ரயில்வே செக்டார் ஸ்டாக்ஸ்லேயே ஐர்கான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 750 கோடி வேல்யூல டீல் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு அதுவும் ஒரு நியூஸாக பார்த்தோம். அடுத்தது ஐஆர்எஃப்சியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ரேலியாக இருந்துச்சு. ஐஆர்எஃப்சி 7%, ஐர்கான் நான் பார்க்கும்போது 10% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஸோ இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர்பிஎன்எல்ல பொறுத்த வரைக்கும் அப்டேட். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 18% மேலே போயிருக்காங்க. 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் வந்து அப்டேட். ஆல்ரெடி நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம். என்டிபிசியோட கிரீன் எனர்ஜி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டிசம்பர் 2023 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 1 to 2 இயர்ஸில் வந்து நாங்கள் என்டிபிசியோட கிரீன் எனர்ஜி பிஸ்னஸ் தனியாக ஒரு லிஸ்டட் என்டிட்டியாக லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்டிபிசி கிரீன் எனர்ஜி பார்க்கும்போது என்டிபிசியோட ஒன் ஆஃப் த சப்சிடரியாக இருக்கிறாங்க, 100% சப்சிடரி. இவங்களோட ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 3.4 ஜிகாவாட்டாக இருக்குது. பைப்லைன் பார்க்கும்போது 26 ஜிகாவாட்டாக இருக்குது. 7 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா அண்டர் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் அவங்களோட கிரீன் எனர்ஜி ஐபிஓ பிஸ்னஸ்க்கான ஐபிஓ பார்த்தீங்கன்னா அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 8500 கோடி அவங்களோட என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ வராங்கன்னு சொல்கிறாங்க. செப்டம்பரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 10,000 கோடி வந்து பப்ளிக் இஷ்யூ வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க 8500 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஐபிஓ வந்தாங்கன்னா எல்ஐசியோட 21,000 கோடி ஐபிஓக்கு பார்த்தீங்க அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ஐபிஓவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்யூ செக்டாரில். ஸோ என்டிபிசி கிரீன் எனர்ஜியோட சிஇஓ சொல்லியிருக்கிறது 10 to 20% ஆஃப் த ஸ்டேக் வந்து நாங்கள் ஐபிஓவில் சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள அவங்களோட ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து 60 ஜிகாவாட்டாட்டு அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட கிரீன் எனர்ஜி பிஸ்னஸ் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட். செப்டம்பரில் ஐபிஓ வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. பட் என்டிபிசியோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு 379 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 381 வரைக்கும் போச்சு. 1% மேலே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக 359 அந்த ரேஞ்சிலே வந்து 1-2 கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் தான் இருக்கும் என்டிபிசியில். ஸோ இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் பிஎஸ்சிக்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 101 ஸ்டாக் வந்து 1 trillion மார்க்கெட் கேபிலேஷன், அதாவது 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்பிஎன்எல் ஸ்டாக் அது எல்லாமே வரும். ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸும் இருக்குது, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது 101 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே டைம் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 74 கம்பெனிஸ் அட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 27 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த ரேஞ்சில் வந்திருக்காங்க. ஸோ அதில் 29 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எலைட் கிளப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணி அதில் பார்க்கும்போது ஆர்விஎன்எல், மேசகான் டாக்ஸி பில்டர்ஸ், சமவர்தனா மதர்சன்ஸ், கமின்ஸ் இந்தியா, இண்டஸ் டவர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலைட் கிளப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் 174% வந்து ஜூம் ஆயிருக்கு இந்த ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தால சோலார் இண்டஸ்ட்ரீஸ், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, என்ஹெச்பிசி, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இவங்க எல்லாம் 1 trillion மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணி இந்த கிளப்ல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பார்க்கும்போது இந்த CY24ல பார்க்கும்போது பிஎஸ்சி மிட் கேப்பும் பிஎஸ்சி 500 இண்டெக்ஸும் பார்க்கும்போது பிஎஸ்சி மிட் கேப் 28% ரேலியா இருக்கு. அதே பிஎஸ்சி 500 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 18% ரேலியா இருக்கு. ஆனால் நம்மளோட பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% தான் ரேலியா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் அப்டேட்ஸ் 101 கம்பெனிஸ் வந்து 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் பார்த்துருந்தோம், பஜாஜ் வந்து அவங்களோட சிஎன்ஜி பைக்கை வந்து ஜூலை 5 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீடம் 125 அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இந்த சிஎன்ஜி பைக்கில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக சிஎன்ஜி ஃபியூலை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ₹1 செலவாகுது. அதே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹2.25 செலவாகுது பெர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிதின் கட்கரி இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிதின் கட்கரி யாருன்னு உங்களுக்கு தெரியும், ரோட் மினிஸ்டர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஃபர்ட்டை வந்து பாராட்டி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிதின் கட்கரி.
இதில் பார்க்கும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 95,000 1,10,000 வரைக்கும் போகுது. இந்த சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஏ ரேஞ்ச் ஆஃப் 330 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. 2 கிலோகிராம் சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது, 2 லிட்டர் பெட்ரோல் டேங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓவராலாட்டு பார்க்கும்போது பாசிட்டிவ் அப்டேட்டாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க தான் இந்த 2 வீலர் எக்ஸ்போர்ட்டில் இவங்க தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வேர்ல்டுலே. இந்த பஜாஜ் ஆட்டோ வந்து 2 வீலர் எக்ஸ்போர்ட்லேயே இவங்க தான் வேர்ல்டில் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க 2 வீலர் செக்மெண்ட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. ஒரு பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் காஸ்ட்டு வந்து 1 லிட்டருக்கு 100 ரூபா போகுது. அதே சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் வருது. ஸோ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுது, பட் வந்து சிஎன்ஜி வந்து ரொம்பவே கம்மியாக தான் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்ரோலோட சிஎன்ஜி யூஸ் பண்ணோன்னா இதில் வந்து நம்ம கிலோமீட்டரு காஸ்ட் வந்து கம்மி பண்ணலாம், அதாவது செலவை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவரில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் சோலார் இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து வீடுகளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளீன் எனர்ஜி செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது யூபியில் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது வீட்டுக்கு மேலே சன்லைட் மூலம் மட்டும் சோலார் ரூஃப் டாப் சொல்யூஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணலாம். ப்ளஸ் வந்து இது வந்து கவர்மெண்ட்டோட சப்சிடி இருக்குது. மேக்ஸிமம் சப்சிடி பார்த்தீங்கன்னா இதில் 1,08,000 வரைக்கும் இருக்குது அந்த ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 78,000 கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 சப்சிடி கொடுக்குறாங்க. டோட்டலாட்டு 30 கிலோவாட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 கிலோவாட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 3 கிலோவாட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பேஸில் வந்து யூபியில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரூஃப் டாப் சோலார் இனிஷியேட்டிவை. இது வந்து டாடா பவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. இந்த டாடா பவர் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் அலையன்ஸ் பார்க்கும்போது இந்தியாவில் நேஷன் வைடு கோல் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 ஜிகாவாட்டு சோலார் ரூஃப் டாப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா பவரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்பில் வந்து அப்டேட்டு. ஹீரோ மோட்டார் கார்ப்போட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்து ப்ளஸ் வந்து ஜாகல் ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீஸ் அந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா 4% மேலே ரேலியாக இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்போட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்போட எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஜாகிள் சேவ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் கொண்டு வராங்க, அதாவது எக்ஸ்பென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பெனிஃபிட் சம்மந்தமாட்டு தான் இவங்க அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோ மோட்டார் கார்ப்போட எம்ப்ளாயீஸுக்கு இந்த சேவிங்ஸ் அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பெனிஃபிட் சம்மந்தமாட்டு ஜாகிள் சேவ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்பும் ஜாகிள் ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஸோ அவங்க அந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் அட்வான்சஸ் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,48,107 கோடியாட்டு இருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 16% மேலே போயிருக்கு. டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 15% இயர் பேஸில் மேலே போயிருக்கு, 3,98,632 கோடியாக இருக்கு. நெக்ஸ்ட் நெட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா சீக்வன்சியல் பேசிஸில் பார்க்கும்போது 1% growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 4% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசா ரேஷியோ பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 36.7% இருக்குது. அதே இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 39.9% இருந்திருக்கு சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில். ஸோ இப்போ முந்தின குவார்ட்டரில் வந்து 37.9% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காசா ரேஷியோ. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, 1,434 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 15% இயர் ஆன் இயர் பேசிஸில் லாஸ்ட் குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க, 15% இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க, 2,347 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் எப்படி பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.